இந்த வீட்டில் ஒரு ஏசி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது 6.7 ஆம்ஸ் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1800 வாட்ஸ் எடுக்குது. இந்த 1800 வாட்ஸ் 1 ஹவர் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 யூனிட்டு 2 யூனிட் வச்சுங்க நார்மலாகவே. ஆனால் இந்த கஸ்டமர் செக் பண்ணியிருக்காரு, 1 ஹவர் ஓடினால மீட்ரு 4 யூனிட் ஓடுதான். அது எதனால் ஓடுது, எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார் கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த கஸ்டமருக்கு ஏன் 4 யூனிட் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணாலே ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மீட்டரில் காட்டும். அங்கே பாருங்கள், ஆரில் ஆம்ஸே யூஸ் பண்ணல, ஒயில் வந்து 7 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறோம், பியில் வந்து 0.2 யூஸ் பண்ணுறோம். அது நியூட்ரல் ஆம்ஸில் நம்மளுக்கு காட்டுது 6.8 கிட்ட. ஆனால் நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது கிலோவாட் மட்டும்தான் மீட்டரில் ஓடத்தை கரெக்டாக கட்டும். இந்த பாருங்கள், ஆரில் நம்ம ஆம்ஸே யூஸ் பண்ணல, அந்த 1600 வாட்ஸு சும்மா ஓடுது மீட்டரில். இங்கே 1700 வாட்ஸ் யூஸ் பண்ணுறோமா ஒயில், அதான் ஏசி ஓடுற அந்த ஒய் ஃபேஸு. ஆனால் ஆர் ஃபேஸ்லேயும் அது எடுக்குது. அது அப்படியே டபுளாக எடுத்து அவர் யூஸ் பண்ணுற கிலோவாட் வந்து 3400 கிலோவாட்டாக ஓடுது. கிலோ வாட்ஸ், அதான் வாட்ஸு கிலோவாட் எல்லாமே ஒன்று தான். இந்த 3400 வாட்ஸாக ஓடுது. அப்போ இந்த மாதிரி ஓட சொல்ல ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணாலே 3 யூனிட்லேருந்து 4 யூனிட் ஓடும். உங்கள் வீட்லேயும் 3 பேஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச 3 பேஸ் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் இந்த 3 பேஸில் ஆம்ஸு அப்புறம் வோல்டேஜு கிலோவாட்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக 3 பேஸ் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க. அது தெளிவாக நாளைக்கு வீடியோ போகிறேங்க. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.